வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி கீரையோட நன்மைகள், நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி பறிச்சிட்டு வருவாங்க, கீரையை பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் கிராமத்தில் முள்ளங்கி கீரை தாராளமாக கிடைக்கிது. இப்போ சீசன், இந்த விண்டரில் சீசன், குளிர்காலத்தில் இந்த முள்ளங்கிக்கு நிறைய வருது. இது ஆனால் டவுனில் உங்களுக்கு அந்த கீரை அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. நமக்கு எப்படின்னா, நம்ம காய் மட்டும்தான், முள்ளங்கி மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது, கீரை கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க வயலில் இருந்து முள்ளங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்கள், வெள்ளை முள்ளங்கி அப்படியே கீரையோடு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன செய்ய போகிறேன், கீரையை எடுத்துகிட்டு கீரை தனியாக இத்தனையும் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த கீரை அவ்வளோ சத்து உள்ளது. ஆனால் சிலருக்கு அதோட அருமை தெரியாமல் காயை மட்டும், இந்த முள்ளங்கியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கீரையை தூக்கி போட்டுறாங்க. ஆனால் அவ்வளோ சத்து உள்ளது இது. இதில் எல்லா விட்டமின்ஸு, மினரல்ஸு, விட்டமின் சி நிறைய இருக்குது, விட்டமின் கே நிறைய இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இரும்பு இருக்குது, கொஞ்சம் ப்ரோட்டீன், கொஞ்சம் ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட் அதெல்லாமே இருக்குது. இந்த நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த கீரை கண்ணுக்கு அவ்வளவு நல்லது. இந்த கீரை நமக்கு கண்ணுக்கு நோய் வருதுன்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே நோய் வருது, வயசானவங்களுக்கு மட்டும் வரதில்லை. ஏன் வருது அப்படின்னா, அது சத்து உணவு அது கண்ணுக்கு தேவையான அந்த சத்து குறைபாடுனால தான் இந்த கண் நோய் எல்லாம் வருது. ஸோ இந்த கீரையில் கண்ணுக்கு வேண்டிய நல்ல சத்து இருக்குது. இந்த கீரை சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி நுரையீரலில் சேரக்கூடிய அந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்தி நல்ல ஒரு நமக்கு ரத்தத்தை நச்சுக்களை எல்லாம் நீக்கி பியூரிஃபை பண்ணக்கூடிய சக்தியும் இந்த கீரைக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம இதயம் படபடன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க சிலர். பார்த்திங்கன்னா, ஐயோ இன்றைக்கி என்னமோ படபடப்பாகவே இருக்கே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இதயம் பலகீனமாக இருக்கிறவங்களாம் இந்த கீரை சாப்பிட்டோம்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கி உடம்புக்கு ரத்தத்தை அதாவது இன்னும் ஒவ்வொரு செல்லில் இருக்கிற இரத்த குழாயுமே இது நல்லா இயக்கக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு இருக்குது. இந்த கீரையில் விட்டமின் கே இருக்குது. அதனால் நம்ம கை கால் வலி, மூட்டு வலி, எலும்புக்கும் இது ரொம்ப நல்லது. பாஸ்பரஸும் இருக்குது, அதுனாலேயும் மூட்டு, எலும்பு வளர்ச்சிக்கும், எலும்போட ஹெல்த்துக்கும், எலும்போட ஸ்ட்ரென்த்துக்கும் இது நல்லா உதவுது. அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் இது நல்ல ஒரு, இதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இது நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்குது. இது விட்டமின் சி வேறு இருக்குதா. ஸோ அது ரொம்ப நமக்கு நோய் எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை கொடுக்குது. கொரோனா டயத்திலலாம் நமக்கு நுரையீரல் பிரச்சனை எவ்வளோ எல்லாம் நுரையீரல் பிரச்சனைனால தானே நம்ம நிறைய பேரை இழந்துட்டோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முள்ளங்கி கீரை எடுத்துக்கிட்டால் அவ்வளோ நல்லது. முள்ளங்கி நம்ம நுரையீரலுக்கு அவ்வளோ நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. இன்னும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இது நல்ல நீர் போக வைக்கும், நம்ம உடம்புலேருந்து சிறுநீரை அதிகமாக வெளியேற்றக்கூடியது. அதே மாதிரி நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கலையும் ஏற்படுத்தாது இந்த கீரை சாப்பிட்றதுனால. இந்த கீரையை பொரியெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். வெங்காயம், நமக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு போகலாம். இல்லாட்டி பருப்பு கூட்டி ஒரு கூட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். கூட்டாக செஞ்சு சாப்பிட்றது நம்ம இந்த தோசை, இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இன்னும் நம்ம சப்பாத்தி தான் லைக் பண்ணி சாப்பிட்றவங்க என்ன செய்யலாம்னா, நல்லா இதை பொடியாக நறுக்கி சப்பாத்தியில் போட்டு நம்ம இந்த சப்பாத்தி செஞ்சு அதுலேயும் சாப்பிடலாம். அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். முள்ளங்கி ஜூஸாகவும், இந்த கீரையை வேக வச்சு அதை ஜூஸாகவும் குடிக்கலாம். கீரையை அடித்து கேரட்டோட ஒரு 2 இலையை போட்டு ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம். இல்லை நம்ம சமைக்கக்கூடிய மற்ற கீரைகளோட இது கூட்டுக்கீரையாகவும் 1, 2 போட்டு சாப்பிடலாம். எப்படியோ ஒரு வழியில் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அவ்வளவு நல்லது இந்த கீரை. கேன்சரை கூட, இது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இந்த கீரையில் இருக்குது. கேன்சரை கூட எதிர்த்து போராடக்கூடியது, கேன்சர் செல்களை வளர விடாமல் தடுக்கக்கூடியது. ஸ்கின்னில் ஏற்படுற ரேசஸ்க்கு அதாவது ஸ்கின்னில் அலர்ஜி மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு கூட இது ரொம்ப நல்ல யூஸ் ஆகுது. இது விட்டமின் சி இருக்கிறதுனால இருமல், சளி அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நல்லா இது தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த சொரியாசிஸ்லாம் இருப்பாருங்க, எக்ஸிமா, அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க கூட இந்த கீரை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்கன்னா நாளடைவில் அது கண்ட்ரோலுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கு, லங்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. இன்னும் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எலும்புக்கு நல்லது. இது பித்தத்தன்மை உடையது. அதனால் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி
அதாவது நெஞ்சு எரிச்சல் இருக்கு இல்லைங்களா, நெஞ்சு எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க சிலர். அந்த மாதிரி ஆளுங்களும் இதை வந்து எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது. மற்றபடி நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம், பிபி பேஷண்ட் எடுத்துக்கலாம். இந்த சிறுநீரகத்துக்கு இதில் இருக்கிறவங்களும் சிறுநீரக பிரச்சனை, கல்லெல்லாம் இது போக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஏன்னா இது நல்ல ஒரு வாட்டரை இது பண்ணுறது. அதனால் இது சிறுநீரகத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு இந்த கீரை கிடச்சிச்சின்னா நீங்கள் சாப்பிடுங்க. இது சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். நைட்டில் மட்டும் இதை எடுக்கக்கூடாது. இந்த காலையில் எடுத்துக்கலாம், மதியத்தில் எடுத்துக்கலாம். நைட்டில் மட்டும் இது சாப்பிடக்கூடாது. ஏன்னா அடிக்கடி யூரின்